நம்ம ரீசெண்டாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்ச திருப்புகளோட பொருளை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபன்னியாக ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. அது நம்ம ஜெமினி அண்ணன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம இதை கேட்போம். பாடல் எண் 446. எத்தனை கோடி கோடி வைத்தீஸ்வரன் கோயில் திருப்புகள். எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ. எத்தனை கோடி கோடிக்கணக்கான உடலை விட்டு புது உடலிலே ஓடி புகுந்தும் ஆடியும் எங்கனும் எத்தனை கோடி பிறப்பு வந்து போய்விட்டது. இதற்கு அளவும் உண்டோ? இப்படி மோக போகம் இப்படி ஆகியாகி இப்படி யாவதேது இனிமேலோ. இப்படி மோகமும் போகமும் கலந்து இவ்வாறே பிறந்து பிறந்து இவ்வாறு ஆய்கொண்டு வருவது ஏனோ இனிமேல். சித்திரில் சீச்சி சீச்சி குத்திர மாயமாயி சிக்கினில் ஆயும் ஆயும் அடியேனை. யோசித்து பார்க்கின் சீச்சி சீச்சி இழிவானது இந்த மாயமான மாயை வாழ்க்கை. இதன் சிக்கினிலே அகப்பட்டு மாய்கின்ற அடியேனை சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வானர்வோது சித்திர ஞானபாதம் அருள்வாயே. அறிவுத்துறையிலே பயில்வித்து முத்தமிழ் வல்ல புலவர்கள் ஓதுகின்ற உனது விசித்திரமான அல்லது அழகிய ஞானமய திருவடியை தந்தருளுக. நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நிறுத்தமதாடும் ஆறுமுகவோனே. நாள்தோறும் உன்னை ஓதி போற்றுபவர்களின் உள்ளமே இருப்பிடமாக அதிலே நடனம் புரியும் ஆறுமுகவனே. நிஷ்கல ரூபர் பாதி பச்சுருவான ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட். இதுதான் நம்ம எடுத்து இங்கே வச்சோம். இப்போ இதுக்கு நம்ம ஜெமினி என்ன சொன்னார்ன்றதை பார்ப்போமா? Hey, can you see my screen? Explain this Tamil poem or snippet to me in English. Like translate and explain to me. Sure. This is a snippet from the Tamil song Enadi Muniyama from the movie Vali. It's a playful, teasing song. The part you're asking about is basically about playfully questioning a girl, asking her why she's acting so coy and innocent. It uses some exaggerated and funny comparisons. Would you like a more detailed translation of the lyrics? Hey, are you sure you completely misinterpreting the context? Is it about a girl, is it? You're right, my bad. I was looking at the wrong lyrics. This is actually from the song Kadhal Yen Kadhal from the movie Thiruda Thirudi. It's sung from the perspective of a guy expressing his intense love for a girl. He's captivated by her beauty and charm, and the lyrics express his longing and desire for her. Would you like a translation of these lyrics instead? Hey, I think this is from Tiruppugal, isn't it? You're absolutely right. This is from the Thirupugaj, a collection of Tamil religious poems dedicated to Lord Murugan. This particular section praises his divine beauty and power. Would you like me to translate these specific lines for you? You're wrong again. Bye. அவனுக்கு லாங்குவேஜஸ்லாம் நல்லா ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லாம் நல்லா தான் பண்ணுறான். பட் ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி சொதப்புறான்? சரி, அப்படியே சும்மா ஜென்ரலாக எல்லாம் நம்ம பற்றி தேடிட்டு இருந்தேன். அப்போ ரீசெண்டாக அந்த பேப்பர் பார்த்தேன், ஆப்பிளோட பேப்பர். இன்ஸ்டா அப்புறம் ரெடிட் எல்லாத்துலேயுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. வாங்க. Wait. Let me open it. Yeah, can you see my screen now? Okay, I see the article you're looking at. It's about AI research and how current approaches might not get us to true artificial general intelligence, or AGI. Did you have any specific questions about it, or was there something else you wanted to know? LLM-கள் எப்படி சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்குதுன்னு ஆராயுது. LLM-கள் சில நேரங்கள்ல தர்க்க ரீதியா யோசிக்க தடுமாறுவதையும் அதனால தவறான முடிவுகளுக்கு வருவதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலான்னு பேப்பர்ல விளக்கியிருக்காங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது குறிப்பிட்ட கேள்வி இருக்கா? ரைட்டு, நம்மளுக்கு ஈஸியாக ஒரு சம்மரி கிடச்சிருக்கு. நம்ம இந்த சம்மரியை வச்சு நம்ம அந்த பேப்பரில் என்ன சொல்கிறாங்கன்னு டக்குன்னு பார்த்துருவோம். ஆப்பிள் ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா அவங்களுக்கு என்ன தெரிய வந்தது, அதான் அந்த பேப்பரில் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். எல்லா ஏஐ மாடல்ஸும் என்ன பண்ணுறாங்க, நிறைய பெஞ்ச் மார்க்ஸ் இருக்குது. அந்த பெஞ்ச் மார்க்ஸை வச்சு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு, இது மேத்தை இவ்வளோ சால்வ் பண்ணுது, ரீசனிங் இவ்வளோ பண்ணுது,
அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பிள் என்ன பண்ணால், டேய் நீங்களாம் என்னடா பெஞ்ச் மார்க் கொடுக்குறீங்க, நான் போடுறேன்டா பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொன்னு ஆப்டிங் இன்ஸ்டியூட் அவனே வந்து ஒரு யூனிக்கான பசில் பேஸ்ட் எவால்யூஷன் பண்ண ஆரம்பித்து, நான் தரேன்டா ஸ்கோரு, நான் வைக்கிறேன்டா டெஸ்ட்டு அப்படின்னு வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா மாடலையும் தூக்கிட்டு போயிட்டு என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்னு பார்த்தா, எல்லா ரீசனிங் மாடலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட அக்யூரசி 0க்கு போயிடுது. அதுக்கு எவ்வளோ கம்ப்யூட்டேஷனல் பவர் கொடுத்தாலும் அவனால் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியல. அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவனுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இதில் முக்கியமான ஒரு மேட்ரை நம்ம பார்த்தோன்னா, என்ஷூரிங் ட்ரூ டெஸ்ட் ஆஃப் தேர் கேப்பபிலிட்டிஸ் ஆன் அன்சீன் டாஸ்க். எல்லா மாடல்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த வெயிட் வச்சுருப்பாங்க, டோக்கனைசேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாடல் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஆப்பிள் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறான்னா, அவன் முக்கியமாக அன்சீன் டாஸ்க், அந்த மாடலுக்கு தெரியாத ஒரு ப்ராப்ளம் கேட்குறான். எப்படின்னா சிலபஸில் இல்லாத கொஷினை கேட்குறான், அதுக்கு ட்ரெயின் ஆகாத கொஷின், அதை வச்சு அவன் எவாலுவேட் பண்ணுறான். அங்கே தான் மாடல்ஸ் எல்லாமே கஷ்டப்படுது அப்படின்னு ஆப்பிள் சொல்கிறாங்க. இப்போ வந்து சிலபஸில் இல்லாத கொஷின் கேட்கும்போது அவனுக்கு வந்து தே யூஸ்டு ஃபியூவர் ப்ராசஸிங் டோக்கன்ஸ். எவ்வளோ பெரிய நல்ல மாடலாக இருந்தாலும் அதுக்கு டோக்கன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இது வந்து அன்சீன் டாஸ்க்குன்றதால அதனால் அது வந்து சீக்கிரமாகவே அது வந்து இந்த டாஸ்க்கை கேவ் அப் பண்ணிவிடுது. ஸோ அதனால் கண்டினியூவே பண்ண முடியல. ஆப்பிள் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு கரெக்டான அல்காரிதம்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அந்த அல்காரிதம்ஸை கொடுத்து பார்த்தம்போது கூட அவனுங்க வந்து இல்லை என்னால் முடியாதுன்னு இருக்கான். அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்றுக்கவே முடியல. என்னடா அது, நான் ஸ்டெப்ஸ் கூட கொடுக்குறேன், அதை கூட ஃபாலோ பண்ண மாட்டேறேன் அப்படின்னு தலைமை கடுப்பாயிட்டான். அந்த காம்ப்ளெக்சிட்டி வச்சே சொல்கிறான். லோ காம்ப்ளெக்சிட்டி டாஸ்க்காக இருந்தால் கன்வென்ஷனல் மாடல்ஸ், இப்போ நம்மலாம் யூஸ் பண்ணுற நார்மலான கன்வென்ஷனல் மாடல்ஸ் எல்லாமே வின் பண்ணிடுது. இந்த செயின் ஆஃப் தாட்ஸு, இந்த திங்கிங் மாடல்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியம் காம்ப்ளெக்சிட்டி டாஸ்க்கை வந்து ஏதோ ஒரு அளவுக்கு சமாளிக்குது. அப்படி ஓகே குட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஹை காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்தா எல்லா மாடலும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களால பண்ண முடியல அப்படின்னு இருக்கான். இதன் மூலயமா ஆப்பிள் என்ன கன்க்ளூட் பண்ணுறானுங்கன்னா, இவன் வந்து எல்லாமே மெமரி பண்ணி வச்சுருக்கானுங்க, எல்லாமே பேட்டர்னு எல்லாமே ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கு எல்லாமே தெரியுது. ஒரு 100 மூவ்ஸ் இருக்க ஒரு டவர் ஆஃப் ஹனோய் ப்ராப்ளமை அதால் சால்வ் பண்ண முடியுது. பட் ஆனால் ஒரு 4 சிம்பிள் மூவ் இருக்க ரிவர் கிராசிங் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியல. இது ஒரு பெரிய ரெட் ஃப்ளாகு. இந்த மாடல் எல்லாமே வந்து ஏஜிஐ நோக்கிலாம் போல. இது வந்து ட்ரூ இன்டெலிஜென்ஸ்லாம் கிடையாது, இது உண்மையான ரீசனிங்லாம் கிடையாது. எவ்ரி ஒன் செலிப்ரேட்டிங் ஃபேக் ரீசனிங், எல்லாமே இது ட்ரைனிங் டேட்டா வச்சு தான் விட்டுருக்காங்க. இது ஜென்யூனான லாஜிக்கல் ரீசனிங்லாம் கிடையாது. இதில் ப்ரிசஷன் இல்லை, காம்ப்ளெக்சிட்டி ஏறும்போது அப்படின்னு சொல்லி ஆப்பிள் வந்து இப்போ இருக்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம டெக்காலுங்க கேட்குற கொஷின் என்னென்னா, டே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ், நீ உருட்டுன்னு உருட்டாதரா, நீ ஏஐயில் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதனால் இருக்கிற எல்லா மாடலையும் பழி போட்டு அதெல்லாம் ட்ரூ இன்டெலிஜென்ஸே இல்லைன்னு வெறுப்பில் சுட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு தான், தெரிஞ்ச விஷயம்தான் கூட வச்சுக்கலாம்.